லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 7. மச்சான் விஷ்ணு, உன்னோட விஷயத்தை சொல்வதற்கு இதைவிட வேறு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. ஸ்வேதாவின் பிரச்சனையோடு உன் விஷயமும் சென்றால் வீடு ஒரே அமர்க்கலமாக இருக்கும். சொல்லு மச்சா என்று தைரியம் கொடுத்தான். விஷ்ணுவும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் அம்மா வசந்தியை அழைத்தான். என்ன விஷ்ணு என்றால், நானும் உங்கள் எல்லோரிடமும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷ்ணு என்றால், நான் நம்ம மதுமதியை விரும்புகிறேன் என்றான். அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தனர். அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 7. தெப்பக்குளத்துக்குள் விழுந்த மதுமதி அவளுடன் சேர்ந்து விழுந்தவன் வாயை பொத்தினாள். கொஞ்ச நேரம் மூச்சை அடக்கிக் கொள்ளுங்கள் என்றாள். அவனும் மூச்சை உள்ளே இழுத்து பிடித்துக் கொண்டான். அதற்குள் சங்கரும் அவளை அங்கு தேடி வந்தான். அவள் அங்கு இல்லை என்று தெரிந்ததும் கிளம்பி விட்டான். அவள் கொஞ்சம் மட்டும் தலையை நிமிர்த்தி பார்த்தான். அங்கு சங்கர் இல்லாததை கண்டவள் தண்ணீருக்குள் இருந்து மேலே எழுந்தாள். அவனையும் தண்ணீரிலிருந்து வெளியே வர சொன்னாள். அவன் வெளியே வந்ததும் அவனிடம் சாரி சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். ஏய் நில்லு என்று அவன் சொன்னான். அந்த ஆண்மகன் வேறு யாரும் இல்லை, வசந்த் தான். சத்தியபிரியனும் வசந்தும் மதுமதியின் அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கத்தான் வந்திருந்தார்கள். அப்போதுதான் மதுமதி வசந்த் இடித்து தண்ணீருக்குள் விழுந்தனர். ஓடி வந்த மதுமதியை ஒரு இரும்பு கரம் பிடித்து இழுத்து நிறுத்தியது. யார் என்று மதுமதி நிமிர்ந்து பார்த்தாள். வேறு யாரு, நம்முடைய உதயதான். அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. ஏண்டி என்கிட்ட சொல்லாம வெளியில வர? உனக்கு வெளியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்க மதி, பிளீஸ் டி என்றான். அவள் அவனிடமிருந்து விலக முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. அவனாகவே அவளை விடுவித்தாள். சரி வா போகலாம் என்றார். மதி அவனுடன் சென்றாள். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் வசந்த். அவன் கண்கள் சிவந்து கோபம் வந்தது. சத்தியபிரியன் அங்கே வந்தார். என்னப்பா வசந்த், என்ன ஆச்சு? ஏன் இப்படி நனைந்து இருக்கிறாய் என்றார். இல்லப்பா, கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகி விட்டது, தண்ணீரில் விழுந்து விட்டேன் என்றார். சரி வா வசந்த், நாம் வீட்டுக்கு செல்வோம் என்று அவனை அழைத்துச் சென்றார். மதுமதியை காரில் அமர வைத்து காரை ஸ்டார்ட் செய்தான். ஒரு துணிக்கடையின் முன்பு காரை நிறுத்தினான். மதுமதி அவனை பார்த்தா. என்ன பார்க்கிற? ஏன் இங்க இவன் காரை நிறுத்தி வச்சிருக்கானா? நீ இப்படி நனைந்த ட்ரெஸ்ஸோடு இருந்தா உனக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும். நீ காருக்குள்ளே இரு, நான் போய் உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் என்றார். இல்லை, நானும் உங்களோடு தான் வருவேன் என்று அடம்பிடித்தாள். அறிவே இல்லடி உனக்கு. நீ போட்டிருக்கும் உடையின் அழகை நீயே முதலில் பார். என்னை தவிர வேறு ஒருவர் கூட உன்னை இப்படி பார்க்க கூடாது, புரிகிறதா உனக்கு என்று கர்ஜித்தான். அப்போதுதான் அவளை கவனித்தால். அவள் அணிந்திருந்த ஆடை வெள்ளை நிலத்தில் இருந்தது. தண்ணீரில் விழுந்ததால் அவளுடைய உடலை அழகாக வெளியில் காட்டிக்கொண்டது. ஐயோ என்று தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டார். சரி, நீங்க போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்றார். உள்ளே சென்றவன் சிறிது நேரத்தில் கையில் ஒரு சேலையுடன் வந்தான். சிவப்பு கலரில் வெள்ளை பூக்கள் போட்டிருந்தது. இதை கட்டிக்கொள் என்று அவளிடம் நீட்டினான். அவளும் அதை வாங்கி கொண்டாள். உதய் காருக்கு வெளியே நின்று தன் கையில் இருந்த ரிமோட்டால் காரின் கண்ணாடி கதவுகளை மூடிவிட்டார். இவன் ஒருத்தன் காருக்குள்ள வந்து எப்படி சேலை கட்ட முடியும்? ஏதாவது சுடிதார் எடுத்து வந்திருக்கலாம். ஏதாவது கேள்வி கேட்டால் கோபம் மட்டும்தான் வரும், மற்றபடி மூளையே இல்லை இவனுக்கு என்று மதி அவனை திட்டினாள். எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சேலையை அணிந்து விட்டு காரின் கண்ணாடியை தட்டினார். காரின் ஜன்னலை திறந்த உதயகிருஷ்ணன் மதுமதியை பார்த்து மலைத்து போனான். சேலையில் தேவதையாய் இருந்தால் அதிலும் அந்த சிவப்பு கலர் மதுமதியின் நிறத்தை மேலும் அழகூட்டியது. அவளுடைய ஈர கூந்தல் இருந்த தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. பாவம், உதய் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள் கட்டுப்படுத்தி கொண்டான். அவளை அழைத்து சோர்ந்து போன மதுமதி அவனின் கையை பிடித்து உலுக்கினாள். அப்போதுதான் சுயநினைவிற்கே வந்தான். போலாமா என்றாள். வாய் குளறியது. பேச்சே வரவில்லை அவனுக்கு. பின் சுதாரித்துக் கொண்டவன் காரை எடுத்தான். வீட்டிற்கு விரைந்து வந்தனர். மதுமதி காரில் இருந்து இறங்கி விரைவாக வீட்டிற்கு சென்று தன் உடைமைகளை மாற்றிக்கொள் என்றான். ஏ சார், என்னை ட்ரெஸ் மாத்த சொல்றீங்க? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு என்றாள் மதி. தயவு செஞ்சு உள்ள போ, நான் வரேன் என்றான். மதியும் அவன் சொன்னது போலவே யாருக்கும் தெரியாமல் மாடிப்படிகளில் ஏறினாள். திடீரென்று மதுமதி என்று ஒரு குரல் உதித்தது. பயந்து கொண்டு திரும்பி பார்த்தால் அங்கே விஷ்ணு நின்று கொண்டிருந்தான். மதி, உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. இனிமேல் நீங்க புடவை அணிந்து கொள்ளுங்கள் என்றான் குறும் புன்னகையுடன். காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த உதய் காதிலும் விஷ்ணு கூறியது நன்றாக கேட்டது. பல்லை கடித்துக் கொண்டு உள்ளே வந்தான் உதய். உதயை கண்டவுடன் மதுமதி வேகமாக மாடிப்படிகளில் ஏறினாள். இவ ஏன் எந்த பதிலும் சொல்லாம இவ்வளவு வேகமா ஓடுறா என்று விஷ்ணு யோசித்தான். உதய் அவனை முறைத்துக் கொண்டே கடந்து சென்றான். ஐயோ, ஒருவேளை நான் சொல்லியது அண்ணனின் காதில் விழுந்திருக்குமோ? சரி, என்றாவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது என்று நினைத்தான். மாடிப்படி ஏறி சென்ற உதய் அவன் அறைக்கு செல்லாமல் மதுமதியின் ரூம் கதவை தட்டினான். மதுமதி உடனே கதவை திறந்தாள்.
ரூமின் உள்ளே சென்றவன் கதவை தாளிட்டு விட்டு மதுமதியை திட்ட ஆரம்பித்தான். ஏன் ட்ரெஸ் மாத்தணும்னு கேட்டியே, இப்ப புரியுதா? நான் எதுக்காக சொன்னேன்னு போய் முதல்ல இந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ என்று அவளை கத்தினான். மதுமதி நினைத்தாள், ஒரு நேரம் நம்மை நெருங்கிறான், மற்றொரு நேரம் வெறுக்கிறான். ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்வது? நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா என்றான். இதோ மாத்திக்கிறேன் சார் என்றாள் மதி. ஓகே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். வீட்டிற்குள் வந்த வசந்த் மதுமதியை முதலில் பார்த்த நாளை மனதில் நினைத்து பார்த்தான். கூடவே உதயன் ஞாபகமும் வந்தது. எவ்வளவு திமிர் இருந்தால் என்னுடைய மதியை கட்டிப்பிடித்து இருப்பான் என்று அவனை திட்டினான். பாவம், அவனுக்கு தெரியவில்லை அது அவனுடைய நண்பன் தான் என்று. உதயன் முகத்தை அவன் பார்க்கவில்லை. அதனால் யாரோ என்று தப்பாக நினைத்தான். மதுமதி டிரெஸ் மாற்றிவிட்டு சமையல் அறை சென்று இரவு உணவுகளை தயார் செய்தாள். மற்ற பெண்களும் அவர்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு கெஸ்ட் ஹவுஸிற்கும் வீட்டிற்கும் கிளம்பினார்கள். அன்று ஜெயநாதன் வீட்டில் உள்ள அனைவரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என அழைத்திருந்தார். அனைவரும் மாடியில் உள்ள ஹாலில் வந்து அமர்ந்தனர். உதய் மதுமதிக்கு மாத்திரை மருந்துகள் வாங்கி கொண்டு வந்தான். அதை அவளிடம் கொடுத்தான். இது ஜலதோஷத்திற்கான மருந்துகள். நீ இன்று ரொம்ப நேரம் தண்ணீரில் நனைந்து இருந்தாய். ஏற்கனவே நீ வீக்கா இருக்க. இதுல மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. இதில் உள்ள மாத்திரைகளை இரவு சாப்பிடுவதற்கு முன் பிறகு சாப்பிட்டுக் கொள் என்றான். சரி என்று வாங்கி கொண்டார். சார் என்று அழைத்தாள் மதுமதி. என்ன விஷயம், சீக்கிரம் சொல் என்றான். இல்லை, என் மீது ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை என்றாள். அக்கறை எல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு உடம்பு முடியவில்லை என்றால் எங்கள் அனைவருக்கும் யார் சமைத்து கொடுப்பது? நீ ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதான் என்றான். மதுமதியின் மனது அவளையே திட்டியது. ஏண்டி, அந்த உதய் சொல்வது போல் உனக்கு அறிவே இல்லை. அவன்தான் நீ அவனுடைய அடிமை என்று கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறானே. நீ என்னமோ அவனிடம் கரிசனத்தையும் அன்பையும் எதிர்பார்க்கிறாய் என சொல்லியது உண்மைதான். அவன் எந்த நேரத்தில் என்ன செய்கிறான் என்று சில நேரங்களில் அவனுக்கே அது புரிவதில்லை. இதில் இவள் வேறு எதையாவது நினைத்துக் கொள்கிறாள். அனைவரும் இருக்கும் இடத்திற்கு உதய் வந்தான். ஜெயராணியோ, வாப்பா உதய், உனக்காகத்தான் அனைவரும் காத்திருக்கிறோம் என்றாள். அம்மா, என்ன விஷயம், ஏன் எல்லோரையும் அழைத்துள்ளீர்கள் என்றான். அது உன்னுடைய திருமண விஷயத்தை பற்றி தான் பேசுவதற்காக அழைத்தேன். அம்மா, எனக்கு என்ன அவசரம் இப்போ? வீட்டில் தம்பி தங்கை ஸ்வேதா இவர்கள் யாருக்காவது திருமணத்தை பற்றி பேசுங்கள் என்றான். என்ன பேசுகிறாய் உதய்? நீ உனக்கும் ஸ்வேதாவுக்கும் தான் திருமணம் செய்யலாமே என்று உன்னிடம் பேச எல்லோரையும் அழைத்தேன் என்றாள் ஜெயராணி. அம்மா, என்னிடம் நீங்கள் இதை பற்றி முதலிலேயே கேட்டிருக்கலாமே. நான் ஸ்வேதாவை எனது இன்னொரு தங்கையாக தான் நினைத்தேன். நீங்கள் என்னவென்றால் இப்படி எல்லோரையும் அழைத்து அனைவருக்கும் மனது கஷ்டப்படும்படி செய்து விட்டீர்கள் என்றான். என்ன சொல்ற உதய் நீ என்றாள் ஜெயந்தி. அவள் உன்னுடைய முறை பொண்ணு. நீ அவளை எப்படி தங்கையாக நினைக்கலாம்? நீ நினைத்தால் அவள் உன் தங்கையாகி விடுவாளா என்று கோபத்தில் கத்தினாள். கண்ணன் ஜெயந்தியை அமைதிப்படுத்தினார். ஜெயந்தி, கொஞ்சம் பொறுமையாக இரு, ஸ்வேதாவிடம் கேட்போம், அவள் என்ன பதில் சொல்கிறாள் என்று பார்ப்போம். உனக்கு உதயை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருக்கிறதா ஸ்வேதா என்றார். அப்பா, நீங்கள் அனைவரும் இங்கு இருப்பதால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு வேறு ஒருவரை பிடித்து வைக்கிறது. நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றாள். ஜெயந்தி கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். என்ன ஸ்வேதா, என்ன பேசுற நீ? நீ இந்த ஜெயந்தியோட பொண்ணு. நான் யாரை கை காட்டுறேனோ அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ உதய் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இதுதான் என்னுடைய முடிவு. இதை நீ மறுத்தால் உன் அம்மாவை உயிருடன் பார்க்க இயலாது என்று தீர்க்கமாக கூறினார். அம்மா, நீ என்ன நினைத்தாலும் உன்னுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுபவள் நான் அல்ல. நான் ஜெயந்தியோட பொண்ணு. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுமாம். ஒரு பழமொழி இருக்கிறதே, அது உங்களுக்கு தெரியும் தானே என்றாள். உங்களால் முடிந்ததை பண்ணிக்கோங்க என்று திமிராக சொன்னாள். என்னங்க நீங்க அமைதியா இருக்கீங்க? உங்க பொண்ணு யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொல்றா, நீங்களும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கீங்க என்றாள் ஜெயந்தி. ஜெயந்தி, நீ என்ன நினைத்த? நம்ம பொண்ணுக்கு விவரம் எதுவும் தெரியாது என்றா? அதுவும் இல்லாமல் அவள் வாழ்க்கையை அவள் முடிவு செய்து கொள்ளும் உரிமை அவளுக்கு இருக்கு. நீ அவளை கட்டாயப்படுத்த முடியாது என்று அமைதியாக பேசி யோசித்து பார் என்றார் கண்ணன். ஜெயராணி, என்ன ஸ்வேதா, நீ யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொல்ற? அந்த பையன் யார்? என்ன செய்கிறான்? எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று கேட்டார். அத்தை, அவர் இப்போது என்னுடன் தான் வேலை செய்கிறார். அவரும் நம்மை மாதிரி பெரிய குடும்பம்தான் என்று சொன்னாள் ஸ்வேதா. ஜெயந்தியோ, வாயை மூடுடி, உன்னை செல்லமாக வளர்த்ததற்கு எனக்கு நல்ல பரிசை கொடுத்திருக்கிறாய் என்று கத்தினாள். கிருஷ்ணராஜும் சண்முகராஜும் ஜெயந்தியை அமைதிப்படுத்தினர்.
ஜெயந்தி, கொஞ்சம் அமைதியாக இரு. இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் ஸ்வேதா உதயைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். எல்லோரும் இப்படி பேசிக் கொண்டிருக்க ரமேஷ் விஷ்ணுவிடம் சென்று அமர்ந்தான். மச்சான் விஷ்ணு, உன்னோட விஷயத்த சொல்வதற்கு இதைவிட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. ஸ்வேதாவின் பிரச்சனையோடு உன் விஷயமும் சேர்ந்தால் வீடு ஒரே அமர்க்கலமாக இருக்கும். சொல்லு மச்சான் என்ற தைரியம் கொடுத்தான். விஷ்ணுவும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் அம்மா வசந்தியை அழைத்தான். என்ன விஷ்ணு என்றால், நானும் உங்கள் எல்லோரிடமும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷ்ணு என்றால், நான் நம்ம மதுமதியை விரும்புகிறேன் என்றான். அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தனர். தொடரும் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக்